இங்க தேவின்ற பொண்ணு சுடிதார் போட்டுக்கிட்டு வரா. பப்ளிக் பாத்ரூம்குள்ள போனதுமே சாரி கட்டிட்டு ஒரு பையனுக்காக வெயிட் பண்றான். வந்ததுமே ஒரு ஹோட்டல்ல ரூம் போடுறாங்க. அப்ப அந்த பையன் ஒரு gift பிரசன்ட் பண்றான். அதை பேக்ல வச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து போலீஸ் வந்துடுறாங்க. அந்த பயத்துல இவன் போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சிக்கிறான். ஆனா அந்த போலீஸ் இந்த பொண்ணை வீடியோ எடுத்து அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல இவன் பயத்துல பாத்ரூம்குள்ளேயே இறந்து போறான். இப்ப இந்த பொண்ணையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்ப இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்றாங்க. இதை கேட்ட இவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. ஆனா அந்த பையன் சீரியஸா தான் இருப்பான். அதனால இந்த பொண்ணை பெயில்ல விட்டுறாங்க. வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அண்ட் அதே சமயத்துல ஹீரோட ஃபேமிலி காமிக்கிறாங்க. வாரணாசியில பணம் இருக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் ஹீரோ அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு டிப்ளமோ படிச்சிட்டு இருப்பான். அப்ப எங்க ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம், ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு போறா. அப்ப பக்கத்துல ஷாலுன்ற பொண்ணை பார்த்ததுமே இவனுக்கு பிடிச்சு போகுது. சோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி Facebookல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் பிடிச்சு போய் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல தேவி வீட்டுல போலீஸ் வந்து சீரியஸா இருந்த பையன் இறந்து போயிட்டான். அதனால உங்க பொண்ணுக்கு தான் ப்ராப்ளம் வரும். அதனால 3 மாசத்துக்குள்ள 3 லட்சத்தை நீங்க ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க பொண்ணை காப்பாத்தி விட்டுறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. இதை கேட்டதமே இவ்வளவு காசுக்கு நம்ம எங்க போறது சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த பொண்ணையும் திட்டி அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்தை கேட்டதுமே இந்த பொண்ணு அந்த பையனை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிருப்பா. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறா. அந்த பணத்தை எரிக்கும் போது தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கா. ஹீரோ தான் அந்த பணத்தை எரிச்சிட்டு இருக்காரு. இப்ப தேவியோட அப்பா மாசம் 1 லட்சம் அந்த போலீஸ்கார் கேட்டாருன்னு சொல்லிட்டு பிக்ஸட் டெபாசிட்ல இருந்த 1 லட்சம் கொடுத்துட்டு வந்து இந்த பொண்ணு திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணு கோச்சிங் சென்டர்ல தான் வேலை செஞ்சிருப்பா. அங்கதான் அவன் படிக்க வந்திருப்பான். ஆனா இவங்க 2 பேரும் லவ் பண்ணிருப்பாங்க. அதனால தான் இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றா. சோ எங்க அப்பாவுமே வேற ஒரு கோச்சிங் சென்டர்ல கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்த்து வராரு. ஆனா அங்க வேலை செய்யறவன் இந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சிருக்கும். அதனால தனியா கூப்பிடறா. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு கடுப்புல அந்த வேலையை விட்டு நின்னுறா. இது தெரிஞ்ச அவங்க அப்பா ஒருத்தனை கொண்டுட்டு வேலைக்கும் போக மாட்டா. இப்ப என்னதான் பண்ண போற சொல்லிட்டு திட்டாரு. அதை கேட்ட இந்த பொண்ணு அப்படி பார்த்தா நீயும் தான் அம்மாவை கொண்டுட்டுன்னு சொல்லிட்டு திட்டா. ஆக்சுவலா அவங்க அம்மா ரொம்ப ஃபீவர்ல இவரை கூப்பிடுவாங்க. ஆனா இவர் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. வர முடியாத போயிடும். அதனால தான் இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பா மேல கோவமா இருப்பாங்க. அவர் உங்க அம்மாவுக்கு நான் சாதாரண ஜுரம் தான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்படி ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே அதே மாதிரி தான் நானுமே அந்த பையனை லவ் பண்ணேன். ஆனா அவன் இறந்து போவான்னு சொல்லி எனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு ஃபீல் பண்றா. இப்போ ஹீரோ லவ் பண்ற பொண்ணு கூட சங்கம்ன்ற இடத்துக்கு பைக்ல போறாங்க. அப்ப ஹீரோ எங்க தான் இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவனுமே அந்த இடத்த சொல்லாம வேற ஒரு ஊரை சொல்லிடுறான். அண்ட் போகும்போது அவங்க வீட்டுல டிராப் பண்றான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறான். ஆனா இந்த பொண்ணு நீ உன்னோட அட்ரஸ் கூட ஒழுங்கா சொல்லல, அதுக்குள்ள நீ கல்யாணத்துக்கு ரெடியான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதை கேட்ட இவன் கோவத்துல எங்க ஃபேமிலி வாரணாசில இருக்கும், அது மட்டும் இல்லாம புனை இருக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம், அது மூலயமா தான் சம்பாதிக்கிறோம், இது இஷ்டம் இருந்தா நீ வான்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த பொண்ணுமே ஷாக்லயே அங்கேயே நின்னுறா.